ஹாய் மக்களே, இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவரில் சிக்கன் 65 செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தவங்களுக்கு தொடர்ந்து வர ஆரம்பிக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முழு காலிஃப்ளவர் எடுத்து எல்லாத்தையும் இலைய பூரா துண்டு துண்டாக எடுத்துகிட்டு அந்த காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா பிச்சு ஒரு கிண்ணத்தில் போட்டு வைக்கணும். ஒவ்வொரு காலிஃப்ளவராக கட் பண்ணி எடுக்கிறோம் பீஸாக. பூவை பூரா நமக்கு தேவையான அளவுக்கு பீஸாக பிச்சு எடுத்து நமக்கு தேவையான சைஸுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம பீஸாக எடுத்ததுக்கப்புறம் நல்லா தண்ணியில் ஊற்றி நல்லா அலசிடணும். நல்லா அலசினதுக்கப்புறம் அது வந்து அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறணும். போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். ஒரு 3/4 வேக்காட்டில் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துடணும். அந்த மஞ்சப்பொடி வந்து எல்லா பக்கமும் இதாக மணி நல்லா கொதிக்க விட்டு இறக்கினதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவர் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி பூரா வடிச்சிட்டு காலிஃப்ளவரை மட்டும் எடுத்து தனித்தனியாக வச்சிடணும். அந்த ஈரப்பதம் இல்லாமல் அந்த தண்ணியிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு நல்லா காய விட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு வந்து கலருக்காக கொஞ்சோண்டு கலர் பொடி ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வச்சு நல்லா நம்ம தட்டி பேஸ்ட் ஆக்கிடணும். அது வச்சுக்கணும். அப்புறம் சிக்கன் பொடி அது அப்படி மேலே பரசலாம் மலை சாப்பிட்ற மாதிரி நல்லா தூவி விட்டுட்டு பெப்பர் பொடி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதை பேஸ்ட் ஆக்கி அதை வந்து நல்லா சின்ன இதில் வந்து இடித்து வச்சுக்கிட்டு அதை பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கணும். அதை எடுத்து கொஞ்சோண்டு மேலே போட்டு கொஞ்சோண்டு அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு தேவையான அளவு போட்டுக்கிறோம். அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பரட்டிடணும். எலுமிச்சப்பழம் ஒரு பழத்தை 2 அறுத்து அதை வந்து மேலே சாறு லைட்டாக பிடிச்சி விட்றோம். ஒரு பழம் நல்லா பிழிஞ்சு விட்டு அதை நல்லா நம்ம பரட்ட ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா அந்த எலுமிச்சை பழத்தில் உள்ள சாறு வந்து அந்த புளிப்பு தன்மை வந்து எல்லாத்துலேயும் வந்து கலக்கும். அந்த டேஸ்ட் வந்து வர ஆரம்பிக்கும். நல்லா பரட்டிடணும். அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சு அதில் எண்ணெய் நமக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ண ஆரம்பிக்கணும். சூடு பண்ணதும் நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறினதுக்கப்புறம் அதில் வந்து காலிஃப்ளவரை வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு பொரிக்க ஆரம்பிக்கிறோம்.
கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து நல்லா பொரிஞ்சு வெளியே வர ஆரம்பிக்கும். பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து நல்லா கிளறி விட்டு பின்னாடி பக்கம் கட்டி விடணும். அப்போ தான் வந்து நல்லா உள்ளே இருக்க காலிஃப்ளவர் வந்து நல்லா ஜூஸியாக வேக ஆரம்பிக்கும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து அதை வந்து ஒரு சட்டியில் வந்து எடுத்துடலாம். அது எண்ணெயை அப்புறம் வடிகட்டணும். அதனால் ஒரு கண்ணு தட்டுமானி எடுத்துக்கோங்க. அதில் வந்து அந்த காலிஃப்ளவரை எடுத்து அது மேலே போட்டதும் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அப்போ தான் வந்து அதில் இருக்க ஆயில் பூரா கீழே இறங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுக்கும்போது அந்த ஆயில் வந்து தட்டோடு தட்டு ஒட்டாது. தட்டில் வந்து அந்த ஆயில் வந்து கீழே வந்து பூரா வெளியேற ஆரம்பிச்சிடும். வந்து எடுத்தாச்சு. இப்போ நமக்கு வந்து காலிஃப்ளவர் சிக்கன் 65 ரெடி. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.